இந்தியா முழுவதும் உற்று நோக்கும் முதலமைச்சராக தலைவர் மு.க.ஸ்டாலின் திகழ்வதாக அமைச்சர் ரகுபதி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை தெற்கு மாவட்டம் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோயம்பேட்டில் மாமன்ற உறுப்பினர் லோகு தலைமையில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் 3000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், ரகுபதி, முன்னாள் துணைவேந்தர், நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து ஆகியோர் கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபாகர் ராஜா, காரப்பாக்கம் கணபதி, தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ரகுபதி, இந்தியா முழுவதும் உற்று நோக்கும் முதலமைச்சராக தலைவர் மு.க.ஸ்டாலின் திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழர்களின் குரலை உயர்த்தி பிடிக்கும் தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருப்பதாகவும் கூறினார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் உற்று நோக்குகின்ற ஒரு மாநிலமாக தமிழ் மாநிலத்தை உருவாக்கி இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் தமிழகத்திலே இருந்துதான் புறப்பட்டாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை தமிழரின் குரலை உயர்த்தி பிடித்திருக்கின்ற ஒரே தலைவராக விளங்குகின்றவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆவார்கள். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு தரப்பினரும் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் இருப்பதாக கூறினார்.